அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கட்சியில் இணைந்து நேற்றோடு 5 வருஷம் நிறைவடையது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2020 டெல்லியில் பாஜகவில் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இணைகிறாரு. அந்த 5 வருஷ காலத்துல தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணாமலை அண்ணன் உருவெடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நேற்று இங்க இருக்கக்கூடிய திமுக போன்ற சாதியவாத கட்சிகள் பதறும் விதமாக ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. காதல் கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்கள், காதல் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள், நீங்கள் பாஜக அலுவலகத்தை அணுகலாம். பாஜக உங்களுக்கு துணை நின்று காதல் திருமணம் செய்து வைக்கும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றணும்னா அதுக்கு காதல் திருமணம் மட்டும்தான் வழிவகுக்கும்னு அண்ணாமலையனன் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகனால கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உண்மையிலே சாதியவாத கட்சினா அது திமுக மட்டும்தான். சரி, அண்ணாமலையனன் 5 வருஷத்துல என்ன பண்ணி கிழிச்சாரு? அண்ணாமலையண்ணன் அவர்கள் 5 வருஷத்துல தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்காருன்னா எப்படி உருவெடுத்தாரு? அவர் மக்களுக்காக பேசியிருக்காரு, மக்கள் போராட்டத்தில் கலந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எத்தனை தலைவர்கள் 5 வருஷத்துல உருவெடுத்திருக்காங்க? எந்த தலைவரும் அப்படி உருவெடுக்க கிடையாது. ஏன் சீமான் அவர்கள் ஆகட்டுமே, சீமான் அவர்கள் திரைத்துறையிலும் சரி தீக்காவிலும் சரி பயணிச்சதுனாலதான் இன்னைக்கு அவர் ஒரு நிலையில இருக்கிறாரு. 1000 விமர்சனம் திருமாவளவன் மேல இருந்தாலும் 90 காலகட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா கூடிய அவர் அமைப்பை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் களத்துல வந்து எப்ப வரைக்கும் திருமாவளவனுக்கு ஒரு இடம் அரசியல் களத்துல கிடையாது. ஏன் விஜயை எடுத்துக்கிட்டா கூட இத்தனை ஆண்டு காலமாக சினிமா துறையில் ஒரு நட்சத்திரமாக இருந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கொள்கை ரீதியா மக்கள் கிட்ட போய் சேர கிடையாது. ஆனா அண்ணாமலையண்ணன் அவர்கள் இன்னைக்கு கிராமத்துல கூடிய பட்டி தொட்டி எல்லாம் எங்க வீட்டில் பிள்ளை அண்ணாமலை சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க தேசிய கட்சியில இருந்ததுனாலதான் அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்குன்னு. ஏன் காங்கிரஸ் 2014க்கு முன்னாடி ஆளுங்கட்சியா தானே இருந்துச்சு. அன்னைக்கு காங்கிரஸ்ல எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்துல இருந்திருப்பாங்களே, ஏன் இன்னைக்கும் காங்கிரஸ்ல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்களே, ஏன் அவங்கனால அண்ணாமலையண்ணன் அவர்களுக்கு சோபிக்க முடியலன்னா அவங்க யாரும் மக்கள் பணி செய்ய கிடையாது. ஆனா அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் மக்கள் பணி செஞ்சாரு. அதனால இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழகத்துல இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் எப்படா பிரஸ் மீட் கொடுப்பாருன்னு எல்லா பிரஸ் பீப்புளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் என்னடா சொல்லிடுவாரோ பயத்துல எதிர்கட்சிகள் பதறிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நொடியும். அப்படிப்பட்ட சாதனை படிச்சவர் அண்ணாமலை அண்ணன். அது மட்டும் இல்லாம 9 ஆண்டு காலம் கர்நாடகத்தில் ஐபிஎஸ் ஆபீசராக பணிபுரிந்து கர்நாடக மக்களால் சிங்கம் என போற்றப்பட்டு இப்ப வரைக்கும் கர்நாடக மக்கள் அண்ணாமலை அண்ணனை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க கர்நாடக அரசியல் களத்துக்கு வரணும்னு. அது எல்லாத்துக்கும் மீறிதான் அண்ணாமலையான தமிழகத்துல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலையன் நினைச்சிருந்தாருன்னா கர்நாடகால ஒரு எம்பியா இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ இருக்கலாம், இல்ல கர்நாடக வாயிலாக ஒரு ராஜ்யசபை எம்பியாக வந்து மத்திய அமைச்சரா கூட ஆயிருக்கலாம். ஆனா அவர் ஆசைப்பட்டது தமிழக மண்ணில் தன்னோட சொந்த மண்ணில் அரசியல் பண்ணணும்னா இங்க வந்திருக்காரு. இது போன்ற ஒரு உன்னத தலைவர் தமிழகத்துக்கு கிடைக்க மாட்டாருன்னு நான் மீண்டும் சொல்லுவேன்.